பணக்காரர்கள் எப்பொழுதும் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பின்வரும் சந்ததியும் பணக்காரர்களாகவே செல்வந்தர்களாகவே காணப்படுகிறார்கள். ஏழைகள் எப்பொழுதுமே ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பின்வரும் சந்ததியும் ஏழைகளாக இருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை நீங்கள் அறிவீர்களா? எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான், இன்னொருவன் ஏழையாக இருக்கிறான். இதன் ரகசியம் என்ன? பணத்தை கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் இல்லாதவர்களை ஆளுகை செய்கிறது. இருக்கிறவர்கள் பணத்தை ஆளுகை செய்கிறார்கள். நீ பணத்தை ஆளுகை செய்கிறனாய் காணப்படு. பணம் உன்னை ஆள விடாதே. உலக பிரகாரமாக காரியத்தில் உண்மையாயிராவிட்டால் பரம காரியங்களை யார் உங்களிடத்தில் ஒப்புவிப்பான்? ஆகையால் பணம் உன்னை ஆள விடாமல் உன் இருதயத்தை எல்லா சமாதானத்தோடு காத்துக்கொள். உன் தேவைகள் என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவைகள் நிச்சயம் உனக்கு அருளப்படும். இல்லாதவர்கள் மீது உன் பார்வையை வைக்காதே. அது சேட்டைகளைத்து உயர பறக்கும். கர்த்தரை விட்டு விடுவாய். கர்த்தரை விடாமல் பார்த்துக்கொள்.